36 சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் ஹைட் 14 inches ப்ளஸ் 1/2 inch போட்டுக்கோங்க. 6.25 inch இறக்கிட்டு செஸ்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. நெக்குக்கு 3 inch ப்ளஸ் 3 inch ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக் டீப் 8.5 inch அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 9 inch ப்ளஸ் 1.5 inch 36ல் 4 ஒரு பங்கு. வெயிஸ்ட் வந்து 31.5, அதனால் 7.25 வச்சுக்கோங்க. 1.5 inch டாட்டு, அதுக்கு ஒரு 1 inch விட்டுட்டு 1.5 inch எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. சைடு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன்லேருந்து ஷோல்டர் லைனுக்கு மிடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து ஆம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். நெக் ரவுண்டே வரைஞ்சிக்குவோம். இப்போ வெயிஸ்ட் லைனில் நடுவில் ஒரு கோடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க டாட்டுக்கு. டாட்லேருந்து சைடில் வந்து கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் வந்து டாட் பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். 16 inch ஆம் ஹோல் கரெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணிடலாம். பேக்கில் வந்து எந்த லூஸும் விடக்கூடாது. கரெக்டாக 4 ஒரு பங்கு எடுத்து டாட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிக்கலாம் டாட்டுக்கு சைடு எல்லாமே. அடுத்து ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட் பீஸுங்கிறனால ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். ஓப்பன் சைடு ஒரு 1/4 inchக்கு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க தையல் தும்புக்காக. இப்போ ஷோல்டர் லைன் ட்ரா பண்ணிக்குவோம். செஸ்ட் லைன் 1/2 inch மேலே ஏற்றி மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஷோல்டரோட 1/2 inch உள்ளே தள்ளி மார்க் போட்டுக்கோங்க. இங்கே வந்து கரெக்டாக அதே அளவு போட்டுக்கலாம். ஒம்பது இன்ச்சு 12.25 inch 3.25 inch டாட்டுக்கு போட்டிருக்கேன். 3.5 inch இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு சென்டர்லேருந்து சைட் டாட்டு அந்த ஆம் ஹோல் ஆங்கிளில் கரெக்டாக போட்டுக்கணும். அடுத்து சைடு டாட்
ஓப்பன் சைடில் வர டாட்டு. நெக்கு வந்து ஒரு 6.25 இன்ச் இறக்கியிருக்கேன். அடுத்து ஆம்லைன் வரைஞ்சிக்குவோம். ஒம்பது இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் லூஸு, அங்கிட்டு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போடணும். இங்கேயும் அதே மாதிரி 9 1 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்குவோம். எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ 7.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருக்குது. 1.5 இன்ச்சு டாட் பிடிச்சிக்கோங்க. 3 இன்ச்சு ரவுண்டு வரனால ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா டாட் பிடிச்சிக்கிறோம். டாட் எல்லாமே மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சோம்னா 2 சைடும் ஒரே அளவில் வரும். அதுக்காக தான் மார்க் பண்ண சொல்கிறேன். அடுத்து பெல்ட்டுக்கு இருக்கிற அளவோட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும். கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு இடத்துல மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு சைடு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போட்டுக்கோங்க. 7.25 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு சைடு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதை விட 1/2 இன்ச்சு கிராஸாக வச்சு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. அதே கிராஸ்லேயே அந்த சைடு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. 3 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே 4 இன்ச் இருக்குது. 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு 3/4 இன்ச்சு கிராஸில் அடுத்து ஸ்லீவ் 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கை நீளம் 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு நாலு இன்ச்சு ஆம்லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சு கிராஸில் 8 இன்ச்சு வரும்.
4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சென்டரை அரேஞ்ச் மேலே ஏற்றி வர மாதிரி அப்படியே ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெண்டு கவர் வெட்டிக்கணும். 4 இன்ச் கீழே இறக்கி சென்டர் வரைக்கும் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் சென்டருக்கு மேலே 4 இன்ச் மேலே ஏற்றி அப்படியே ரவுண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ப்ளவுஸ் கட்டிங். இந்த கட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.